Hello guys, welcome to Dilly Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரே மாவுல ரெண்டு விதமான பணியாரம், ஒன்னு பால் பணியாரம், இன்னொன்னு நார்மலான கார பணியாரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஊற வச்சிருந்தேன். ஊறினதும் இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாவுக்கு நமக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்று அரிசி, இன்னொன்று உளுந்து. எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். 150 கிராம் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வடை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு நல்லா உபரி ஆகும். பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக வரும். மாவு நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்திருக்கேன். மீதி மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கைகளால் குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் மிச்ச பணியாரங்கள் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக விட வேணாம். ரெண்டு பக்கமும் வெந்து கலர் மாறினதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பணியாரத்தோட கார சட்னி, சாம்பார், உடச்சக்கல்ல சட்னி கொஞ்சம் காரமாக அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பால் பணியாரம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் எடுக்கும் போதே அதில் 2 ல இருந்து 3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த பணியாரங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியார ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம டெல்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.